பெர்னியர் இந்தியாவிற்கு விஜயம் செய்தபோது எதைக் கண்டு வியந்தார்? பிரெஞ்சு பயணி பிரான்சுவா பெர்னியர் முகலாய காலத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்தபோது, இங்கு உற்பத்தி செய்யப்பட்ட பருத்தி மற்றும் பட்டுத் துணிகளின் அபரிமிதமான அளவைக் கண்டு வியந்து பாராட்டினார். இந்தியாவின் கைவினைப் பொருட்கள் மற்றும் உற்பத்திப் பொருட்கள் உலக சந்தையில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்ததை அவர் தனது குறிப்புகளில் பதிவு செய்துள்ளார். சமஸ்கிருதம் அதன் வீழ்ச்சியின் போது எதனால் நிலைநிறுத்தப்பட்டது? இஸ்லாமிய ஆட்சியின் போது பாரசீக மொழி செல்வாக்கு பெற்றிருந்தாலும், விஜயநகர பேரரசு போன்ற இந்து அரசுகள் சமஸ்கிருத அறிஞர்களை ஆதரித்தன. இதனால் சமஸ்கிருத இலக்கியங்களும் தத்துவங்களும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டன. வணிகர்கள் பெரும்பாலும் அந்தந்த பகுதி வட்டார மொழிகளையே வணிகத்திற்காக பயன்படுத்தினர். ஒரு பொருளாதார நிறுவனமாக கோயில் என்னென்ன பாத்திரங்களை நிறைவேற்றியது? கேள்வி 8. இடைக்கால இந்தியாவில் கோயில்கள் நிலங்களை நிர்வகிக்கும் நில உரிமையாளராகவும், ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வழங்கும் முதலாளியாகவும், பல்வேறு பொருட்களை வாங்கும் நுகர்வோராகவும் செயல்பட்டன. இவை உள்ளூர் பொருளாதாரத்தைச் சுழலச் செய்யும் ஒரு மையமாக திகழ்ந்தன. முசோலினி உடனடியாக இணைந்த பாசிச கட்சி எப்போது நிறுவப்பட்டது? பெனிட்டோ முசோலினி 1919 ஆண்டு மார்ச் மாதம் மிலன் நகரில் ஃபாசியோ டி காம்பார்ட்டிமெண்டோ என்ற பாசிச கட்சியை தொடங்கினார். இது இத்தாலியில் தீவிர தேசியவாதத்தை வளர்க்கவும் கம்யூனிசத்தை எதிர்க்கவும் உருவாக்கப்பட்டது. குரு கோவிந்த் சிங்கிற்கு பிறகு குருவாக கருதப்படுவது எது? சீக்கிய மதத்தின் 10வது குருவான குரு கோவிந்த் சிங், தமக்குப் பின் மனித உருவில் குருக்கள் இருக்க மாட்டார்கள் என்றும், குரு கிரந்த் சாஹிப் என்ற புனித நூலே நிரந்தர குருவாக இருக்கும் என்றும் அறிவித்தார். இந்த நூல் சீக்கியர்களின் புனித வழிகாட்டியாகவும் இறைவனின் சொல்லாகவும் போற்றப்படுகிறது. ஆரம்பகால வேட்டையாடு சேகரிப்பாளர் மற்றும் புதிய கற்கால விவசாய சமூகங்களிலிருந்து நகர்ப்புற சமூகங்களை வேறுபடுத்தியது எது? நகர்ப்புற சமூகங்கள் திட்டமிடப்பட்ட நகரங்கள், சமூக படிநிலைகள் மற்றும் சிறப்பு தொழில்கள் மூலம் தங்களை வேறுபடுத்திக் கொண்டன. இது உபரி உணவு உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தின் வளர்ச்சியால் சாத்தியமானது. பானிபட்டிலிருந்து மகாராஷ்டிராவிற்கு உயிர் பிழைத்த மராத்திய வீரர்கள் திரும்ப எவ்வளவு காலம் ஆனது? 1761 நடந்த 3ஆம் பானிபட் போரில் தோல்வியடைந்த பிறகு, உயிர் பிழைத்த மராத்திய வீரர்கள் பல இன்னல்களுக்கு இடையே மகாராஷ்டிராவை அடைய 6 மாதங்கள் ஆனது. நீண்ட தூரம் மற்றும் காயங்கள் காரணமாக இந்த பயணம் மிக மெதுவாக அமைந்தது. இங்கிலாந்து தொடர்பாக எந்த புரட்சியின் முக்கிய பண்புக்கூறுகள் விவாதிக்கப்படுகின்றன? தொழிற்புரட்சி. 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் தொடங்கிய தொழிற்புரட்சி, அந்நாட்டின் பொருளாதாரத்தை விவசாயத்திலிருந்து உற்பத்தி சார்ந்த ஒன்றாக மாற்றியது. இது இங்கிலாந்தை உலகின் முன்னணி தொழில் மையமாக மாற்றிய முக்கிய பண்புக்கூறாகும். எந்த ஆண்டில் சிசில் ரோட்ஸ் டிரான்ஸ்வாலுக்கு வடக்கே பிரிட்டிஷ் விரிவாக்கத்தை ஊக்குவித்தார்? 1890ஆம் ஆண்டில் சிசில் ரோட்ஸ் டிரான்ஸ்வாலுக்கு வடக்கே பிரிட்டிஷ் விரிவாக்கத்தை ஊக்குவித்தார். இது பிற்காலத்தில் ரொடீசியா என்ற நாடு உருவாக காரணமாக அமைந்தது. இந்திய தேசிய ஆவணக் காப்பகம் (NAI) எங்கு அமைந்துள்ளது? இந்திய தேசிய ஆவணக் காப்பகம் (NAI) இந்தியாவின் தலைநகரான புது டெல்லியில் அமைந்துள்ளது. இது இந்திய அரசின் வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மை அமைப்பாகவும், தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய ஆவணக் காப்பகமாகவும் திகழ்கிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.